கணவனால் களவாடப்பட்டும் காலத்தால் அழியா வரம் பெற்ற பெருந்தலைவர் காமராசருக்கு செந்தமிழில் கவி புனைந்து தமிழ் சொல்லால் போர் புரிய வந்தேன் நான் அபிபர்ஷி. ஆஞ்சோரே சான்றோரே மற்றும் என்னை போன்றோரே வணக்கம். சிவகாமி அம்மாளின் காமாட்சியே, தமிழக பொற்காலம் உன்னாட்சியே, குமாரசாமி நாடாரின் ராசாவே, தமிழ் போற்றும் எம் காம ராசாவே, தந்தை பெரியாரின் பச்சை தமிழனே, பேரறிஞர் அண்ணாவின் வைரமணியே, இரவில் ஒளி தர வானில் ஓர் நிலா, தமிழகத்திற்கு ஒளி தந்த நீ ஓர் கருப்பு நிலா. அகிம்சைக்கு வித்திட்டார் அன்னை காந்தி, அதற்கு உரு கொடுத்தாய் நீ கருப்பு காந்தி. கல்வி கண் திறந்த திறவுகோலே, உன் பணி அளவிட இல்லை அளவுகோலே. காமராசர், ஆஹா, என்ன காந்தி சக்தி பெயரில் நம் கருப்பு தங்கத்தின் இயற்பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? காமாட்சி. அப்படி என்றால் அவர் காமராசர் என்று எப்படி அழைக்க பெற்றார் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம் கருப்பு நிலா செல்லமாக ராசா என்று அவருடைய பெற்றோர்களால் அழைக்க பெற்றாராம். இவ்விரண்டு பேர்களும் இணைந்து ஒரு பெற்ற பெயர்தான் காமராசர். ஒருவன் ஓர் துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறையை பற்றிய அறிவை நீ ரொம்ப பெற்றிருக்க வேண்டும் என்பது நியதி. அதிசயம். அது என்ன தெரியுமா? தமிழக மக்களுக்கு 2 கண்கள் மட்டும் போதாது, நன்மையையும் தீமையையும் ஆராய்ந்து தெளியும் கல்வி கண் வேண்டும் என்ற ஆவலினால் கல்வி கண் திறந்த மேதை அவர். படித்தது என்ன தெரியுமா? பட்டப்படிப்போ பட்டய படிப்போ அல்ல, மாறாக 6ஆம் வகுப்பு மட்டுமே. சற்று நினைத்து பாருங்கள் எப்படி இது சாத்தியமானது என்று. சுயநலம் என்ற மாசு அந்த மாணிக்கமாம் நம் கருப்பு தங்கத்தின் மனதில் உதித்த அதீதமான நம்பிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருவனுக்கு கல்வி மட்டும் கிடைத்து விட்டால் மற்ற செல்வங்கள் எல்லாம் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக அவனிடம் வந்து சேரும் என்பதாகும். ஆஹா, இதுவல்லவா இரவா நம்பிக்கை? பள்ளிக்கு சென்று கற்க வேண்டிய வயதில் தன் குடும்ப நலனுக்காக தன் கல்வி சிறகை மூடிக்கொண்டு வேலை செய்யும் குழந்தைகளை காண்கின்றது நம் ராசாவின் கண்கள். என்ன கொடுமை இது என்று கொதித்தெழுந்தவராய் கல்வியை கட்டாயமாக்கி சட்டம் சமைத்தார். அவரால் பெரிய மாற்றத்தை காண முடியவில்லை. சிந்திக்கிறார், இதற்கு காரணம் வறுமையோ என்று உறுதி செய்கிறார். பள்ளிக்கு சென்று கற்கும் மாணவனுக்கு கல்வி மட்டும் போதாது, உணவும் தேவை என்று உணர்ந்து அதையே அள்ளி கொடுத்த அன்னையவன். காமராசாவை களவாடிய காலம் என் சொற்பொறையும் முடிக்க சொல்லி முட்டு போடுகிறது. நான் அறிந்த காமராசாவை போல் என் தமிழையாள என்று வருவான் அந்த சிங்க தமிழன் என்ற எண்ண அலைகளை பரப்பி என் சொற்போரின் சிறகை மூடி விடை பெறுகிறேன். வணக்கம்.